சில நாட்களாகவே இந்த தகவல் இருக்கு. விஜய் டெல்லி போறார், கருத்து கேட்கிறார் புசி ஆனந்த் வந்து கூட்டணி குறித்து அப்படின்னு முடிவாகலாம். என்னதான் உங்களுக்கு என்ன சோர்ஸ் என்ன சொல்லுது? அதாவது பாஜகவினுடைய அந்த என்டிஏ கூட்டமைப்பு இருக்கு இல்லையா, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ்ல, அது ஒரு முக்கியமான ஒரு பங்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ இடி. இந்த ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரையெல்லாம் நெருக்க முடியுமோ அவங்களெல்லாம் நெருக்கி கொண்டிருக்கிறது. நேருவை நெருக்கி கொண்டிருக்கிறது, அனிதா ராதாகிருஷ்ணன் நெருக்கி கொண்டிருக்கிறது. டு தி எக்ஸ்டென்ட் தட் அனிதா சொல்லிட்டாரு, எனக்கு இந்த வாட்டி நான் கண்டெஸ்ட் பண்ணலப்பா, இவனுக்கு போட்டு பண்ணுற தொந்தரவில் வந்து திமுகவில் வேற ஃபுட்பாலில் கூட இடம் கிடையாது, அதனால அவன் வந்து திருச்செந்தூருக்கு வந்து ஆயிரக்கணக்கான மனுக்கள் வந்து கூடியிருக்கிறது. அப்போ அந்த ஒரு நிலையில் இருக்கும்போது இந்த இடி என்ற கட்சி வந்து சூப்பராக திமுக வந்து கையாண்டு கொண்டிருக்கு. சிபிஐக்கு பிரீஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் கொண்டு வந்து சேருங்கடா, இன்னும் ஏன் சேர்க்கலையேங்கிறது கேட்டுட்டு இருக்காங்க. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு முன்னால் ஒரு 2 நாள் வந்து விசாரணைக்கு அழைக்கிறாங்க. அப்போ யூஸ்வலாக இந்த மாதிரி விசாரணைகள் வந்து நீங்கள் யார்கிட்ட போலீஸ்காரர்கிட்ட பேசி பார்க்கலாம். இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ நம்ம இங்கே நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, ராஜீவ் அசாசினேஷன்ல ஆரம்பிச்சு கூட கேட்டு பார்க்கலாம். அதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறது, அதுக்கு வந்து சிலரை அழைக்கிறார்கள், அழைத்து அவரிடம் வந்து மொழி எடுக்கிறார்கள். அதன் பிறகு வந்து அதை எக்ஸாமின் பண்ணுவாங்க. எக்ஸாமின் பண்ணிட்டு இன்னொரு செகண்ட் குரூப் ஆஃப் பீப்புள், இதுல சம்மந்தமே படாத ஒரு குரூப் வந்து மறுபடியும் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இருக்கிற ப்ரூஃப் என்ன இருக்குன்னு வந்து அவங்க எக்ஸாமின் பண்ணுவாங்க. அதன் பிறகு ஒரு மேக்சிமம் ஒரு 2 வாரத்துக்கு உள்ளால வந்து அவர்கள் மறுபடியும் வந்து இந்த நபரை அணுகி கொண்டு அவர்கிட்ட மறுபடியும் கேட்பாங்க, சில விளக்கங்கள் தேவைப்படுதுன்னு கேட்பாங்க. இப்போ டைம் என்ன ஆகுது, ஜனவரி முடிச்சுட்டு மார்ச்ல தான் வருது. ஏனென்றால் ஜனவரியிலிருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இவர் மாறுவார், உஜாலாக்கு மாறுவார், நம்ம எவ்வளவு பெரிய வாஷிங் மிஷின் வச்சிருக்கோம், ஜனநாயகத்தை வந்து முடக்கி விட்டோம். சிபிஎஃப்சி, அதாவது இன்னைக்கு பாருங்க, பல அமைப்புகளுக்கும் வந்து சாலிசிட்டர் ஜெனரல்ல இருந்து அந்த மாதிரி நபர்கள் வந்து கிடைக்கவே மாட்டார்கள். அதாவது ஆட்சிக்குள்ளால் ஆட்சியில் இருக்கின்ற அந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு வந்து சாலிசிட்டர் ஜெனரல் எல்லாம் அணுகவே முடியாது, கிட்ட கூட போக முடியாது. லா மினிஸ்டர் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாரு, பிஎம்ஓ சொன்னா கூட ஒத்துக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு இருக்கின்ற நபர்கள் வந்து இன்னைக்கு வந்து சிபிஎஃப்சிக்கு அப்பியர் ஆகி இந்த ஒரு படத்தை வந்து முடக்கிறாங்க. அதே நபர்கள் வந்து அடுத்ததாக கேரளா ஸ்டோரின்ற ஒரு படத்தை வந்து டப்புன்னு வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மூலியமாக வந்து எடுத்து விடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு இது அந்த ஃப்ரேம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இவரை வந்து எப்படியாச்சும் வந்து கார்னர் பண்ண வேணும். கார்னர் பண்ணது எப்படி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகத்தில் ஒரு கார்னர் பண்றாங்க. ஜனநாயகத்துக்கு வந்த ஃபண்டிங்ல வந்து சில பிரச்சனைகள் இருக்கு. அப்போ அந்த ஃபண்டிங்கை வச்சு ஃபர்ஸ்ட் வந்து கார்னர் பண்ணாங்க. எங்கிருந்து ஃபண்டிங் வந்ததுன்றதுல வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது ஒண்ணு, அதுல ஒரு கார்னர் ஆகிறாரு. அது அப்கோர்ஸ் அது ஒரு பிரச்சனையாக தான் வருது. அடுத்து கரூர்ல வந்து கார்னர் பண்றாங்க. இந்த 2 விஷயத்திலையும் வருகின்ற அழுத்தம், இந்த அழுத்தத்தை தான் இப்ப அடுத்ததாக நாளைக்கு வந்து பிரசன்ட் பண்ண போறாங்க. இவர் இன்னைக்கு இங்கிருந்து போய் அங்க போய் இறங்கி நாளைக்கு கதையில போனாருன்னா அவங்க இந்த பிஜேபிக்கு சரியாப்பா அப்படின்னு கேட்டு ஆரம்பிப்பாங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமி போலதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. ஏன்னா அவர் போயிருந்தா சும்மா உட்காந்து பேசி முடிச்சிருக்கலாம், எவ்வளவு சீட்டுங்கிறது கூட அங்க பேசியிருக்கலாம். அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு நபர் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு வந்து இருக்கிறார். நானெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் தான் அவரை வந்து அழைத்த, நீங்க அரசியலுக்கு வர வேண்டும் என்று ஃபர்ஸ்ட் பேசின நபர் நான் தான். அவர் மாற்றத்தை ஏதோ கொண்டு வருவோம்னு பார்த்தாரு, மாற்றம்லாம் ஒன்றும் கொண்டு வரல, அது மோர் ஆஃப் த சேம் அந்த மாதிரி தான் இருந்தது. அப்படி இருக்கின்ற ஒரு நபரை வந்து இன்னைக்கு எப்படியாச்சும் ஒன்னும் முடக்க வேண்டும், இல்லை என்றால் நம்ம கூட இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த 2 ஆப்ஷன் தான், ஒன்னு அரசியல் இருந்து ஒதுங்கிக்கிங்க, இல்லாட்டி கூட்டணிக்கு வாங்க. இதுதான் 2 ஆப்ஷன் தான். அதாவது ஒன்னும் வந்து பொலிட்டிக்கல் சூசைடு, இல்லை என்றால் ஆக்டிங் கரியர் சூசைடு. இது 2ல சூசைடு தான் கடைசியில், இவ்வளவுதான் முடியும். நீங்க வந்து இதுல இருந்து பின்னால வெச்ச ஸ்டெப்பை வந்து பின்னாடி வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் வந்து உங்களுக்கு கரியர் அவுட். இப்போ ஆர்கே, இப்போ விஜய் அவர்கள் ஜனநாயகனுக்கு பிறகும் கூட்டத்தில் பேசுறப்ப ரொம்ப சூசகமா என்ன சொன்னார்னா, நமக்கு நெருக்கடியெல்லாம் இருக்கு, அதற்கெல்லாம் நம்ம பணிஞ்சு போற ஆளா அப்படின்னு கேட்டார்ல. அப்ப அந்த இடத்துல ஒரு வில் பவரை காமிச்சாருல்ல, அது அப்படியே இருப்பார் அப்படின்னு நினைக்க முடியாதா? இல்லை, இந்த பணக்காரங்களுக்கு வில் பவர் என்பது அது சௌரியத்தை பார்த்து மாறுங்க. அது சொகுசு வாழ்க்கையிலிருந்து எடுத்து இவ்வளோதாங்க மேட்ரு, இவ்வளோதான். ஏன் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் இன்னைக்கும் அதிகாரத்தில் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பாக்கி எதிர்கட்சியில் இருக்கின்ற அனைவரும் வந்து சொகுசு வாழ்க்கையை வந்து விரும்புகிறார்கள். அதை வந்து அது கண்டுட்டாங்க, ருசி கண்டுட்டாங்க. ஒரு வருஷம் 2 வருஷமா கிடையாது, 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷமா வந்து பிரைவேட் பிளேன்ல இருந்து ஆரம்பிச்சு, ஏன் இங்க வந்து போன ஆட்சியில என்னங்க எத்தனை அமைச்சரோட பிள்ளைகள் வந்து பிரைவேட் பிளேன்ல பார்ட்டிக்கு போயிட்டு இருந்தாங்க, மால்டீவ்ஸ்க்கும் இது துபாய்க்கும், இப்பவும் போயிட்டு தானே இருக்காங்க. இந்த அமைச்சர்கள் இருக்கின்ற நபர்களும் அதே மாதிரி தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த அளவுக்கு வந்து சொகுசை வாழ்க்கை கண்ட அரசியல்வாதிகளுடைய அமைச்சர்களுடைய முன்னாள் அமைச்சர்களுடைய மகன்களும் அதே மாதிரி அவர்களும் வந்து ஜெயிலுக்கு போக விரும்பவில்லை. விஜய் ஜெயிலுக்கு போக விரும்புகிறாரா இல்லையா, இவ்வளவுதான் கேள்வி. விஜய் வந்து இன்னைக்கு முடியாது என்ற ஒரு டிசிஷன் எடுத்துட்டால், சில இடங்கள்ல வந்து முரட்டுத்தனமான அவர் வந்து பிடிவாதம் பிடித்திருக்கிறார். த்ரிஷாவனுடைய கேஸ்ல ஆனாலும் சரி, அவருடைய சங்கீதாவனுடைய கேஸ்ல ஆனாலும் சரி, அதாவது
அவங்களுக்கு வந்து நான் இவ்வளவுதான் பண்ணுவேங்கிறது ஒரு முடிவா எடுக்கிறார். எப்படி ஸ்ரீதர் வெம்பு ஒரு முடிவு எடுத்தாரு, ஆனா அது ரொம்ப நெகட்டிவா போகும், எல்லா இடத்துலயும் நெகட்டிவா போகும். நான் கூட அவரை சப்போர்ட் பண்ணிருக்கேன் அந்த இதுல வந்து. சங்கீதா வந்து இந்த டைம்ல, அதாவது அரசியலுக்கு தேர்தலுக்கு இவ்வளவு அருகில் வந்து அவங்க வந்து பெட்டிஷன் போட வேண்டிய அவசியம் என்ன? எவ்வளவோ காலமா பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, அது எப்ப வேணா பண்ணிருக்கலாம், ஏன் இப்போ போடுறாங்க அந்த கேள்வி நான் எழுப்புறேன். ஆனால் அது எழுப்பும் போது அதுலயே ஒரு டேஞ்சர் ஒன்று இருக்கு. ஓஹோ, நீங்க பெண்களுக்கு எதிரானவனா அப்படின்னு ஒரு விஷயம் வந்து என்னை பார்த்தும் கேட்கலாம், அவரை பார்த்தும் கேட்கலாம். அப்ப அந்த விஷயம் நிச்சயமா இருக்கு. இருந்தாலும் அவர் வந்து அதுல கடும்பிடித்தமா இருக்காரு. இவ்வளவுதான் கொடுக்க முடியும், இதுக்கு மேல கொடுக்க முடியாது. நான் இப்ப நீங்க சொல்றது இப்ப அந்த தனிப்பட்ட விவகாரம், அதை வேறொன்றா ஒரு மகளிர் தினத்துல பேசினார். இப்ப கூட்டணி அப்படின்ற விஷயம்ன்றது, இப்ப நான் தான் முதல்வர் வேட்பாளர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாமே கூட காம்ப்ரமைஸ் பண்ணி தான் உள்ளுக்கு கொண்டு வருவாங்களா? நான் அவருடைய கேரக்டர் வந்து நம்ம பப்ளிக்ல வெளிப்படையாக இருக்கின்ற விஷயங்களை வச்சு ஒரு கேரக்டர் அசஸ்மெண்ட் பண்றேன். அதாவது சங்கீதா விஷயத்துல ஆனாலும் சரி, த்ரிஷா விஷயத்துல ஆனாலும் சரி, ஒரு மேரேஜை கொண்டு வர்றாரு. அது எவ்வளவுதான் அழுத்தம் அங்கிருந்து இருந்தாலும், த்ரிஷா சைடுல எவ்வளவுதான் அழுத்தம் இருந்தாலும் அந்த டிசிஷன் இருக்கு இல்லையா, நான் கொண்டு வருவேங்கிற டிசிஷன் வந்து இவருடைய டிசிஷனா தான் இருக்கு. அதுல ஒரு கடுமைப்படுத்தம் பிடிச்சாரு. அதே மாதிரி தான் இதுவரை வந்து ஜான் ஆரோக்கியசாமியினுடைய அந்த அறிவுறுத்தலின் பேரில் வந்து இதுவரை பிஜேபிக்கு நான் வந்து போவே மாட்டேன், அந்த கூட்டணிக்கே போக மாட்டேன் டிசிஷன் இருக்காரு. அந்த டிசிஷன் இன்னும் இருக்காரு, அந்த கடுமைப்படுத்தலும் இருக்காரு. அப்ப என்னை பொறுத்தவரை இந்த கேரக்டர் வச்சு பார்க்கும்போது அவர் நிச்சயமாக இந்த கூட்டணியில் உள்ளே வரமாட்டார் என்பதுதான் என்னுடைய அவருடைய இதுவரை இருக்கின்ற கேரக்டர். நம்ம வெளிப்படையா தெரிகின்ற விஷயங்களை வந்து பார்க்கும்போது தெரிகிறது. சோ அழுத்தம் இருக்கு, கட்டாயம் அழுத்தம் கொடுக்கறாங்க. ஆனா அவர் வந்து அழுத்தம் பிளேட்டன்டாங்க. நாம பேசுறோம், இல்லன்னா நம்மள கேஸ் போட்டு ஜெயில் உள்ள போட மாட்டாங்க. சிபிஐக்கு எதிராக இவ்வளவு பேசிட்டு இருக்கோம், கழுவி ஊத்திட்டு இருக்கோம். நான் கேட்கிறேன், ஒரு பேட்டர்ன் இருக்கு, என்கொயரிக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குங்க. அது பேட்டர்ன் மாறி நீங்க வந்து நாளைக்கு எலெக்ஷன் அறிவிக்க போற ஒரு மாநிலத்துல வந்து இன்னைக்கு வந்து அவரை வந்து அங்க வந்து அப்பியர் பண்ண சொன்னா என்ன அர்த்தம்? 90 நாளைக்குள்ள சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு இல்லையா, கேஸ் முடிச்சு கொடுன்னு சொல்லிச்சு. 90 நாள் என்னைக்கு முடிஞ்சதுங்க? 90 நாள்ல என்னைக்கே முடிஞ்சிச்சு. இவங்களும் கொடுக்கல, சுப்ரீம் கோர்ட்டும் கேட்கல. எல்லாருமே நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். விஜய் எப்படியாச்சும் உள்ள கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. கோழி டெல்லிக்கு போயிருக்கு, அமுங்க முடியுமா முடியாதா? என்னை பொறுத்தவரை முடியாது.